ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். டெய்லரிங் பற்றின வீடியோஸ் தான் வரும். வீட்டில் இருந்து எப்படி தைக்கிறது, ஷாப் வச்சுட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ப்ளவுஸ் நிறைய ஆர்டர் வர்றதுக்கு, அது போக இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்கிறதுக்கு இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதா இருக்கோம். உங்களுக்கு டெய்லரிங் பற்றின டிப்ஸ் எதுனா வேணும்னாலும் சொல்லுங்கள். ப்ளவுஸ் தைக்கிறதா இருக்கட்டும், சுடிதார் தைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நம்ம வீட்டில் இருந்து நிறைய எப்படி வாங்குறது, இல்லை வர்ற ப்ளவுஸை கரெக்டாக எப்படி கொடுக்குறது, அதை பற்றின வீடியோஸ் நிறைய வரும். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், என்னால் உட்காந்து வீட்டில் தைக்க முடியல, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அதை கண்டினியூ பண்ண முடியல, எப்படி தைக்கணும், இதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் நிறைய சொல்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நேரம் இல்லாமல் இருக்காது. நிறைய நேரங்கள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம அந்த நேரத்தை எப்படி ஒதுக்கி நம்ம வேலையை பார்க்குறோன்றது தான். நான் எப்படி இந்த வேலையை பார்க்குறேன், நீங்களும் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேலைகள், வீட்டு வேலை இருக்கும், வெளியில் வேலை இருக்கும், எல்லா வேலைகளும் இருக்கும். ஃபேமிலியில் மாமியார் மாமனார் பார்க்குறவங்க இருப்பாங்க, இல்லை குழந்தைங்கள பார்க்குறவங்க இருப்பாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க. எல்லாத்துக்குமே எல்லா சூழ்நிலையிலும் நேரம் இல்லாமல் இருக்காது. ஃபஸ்ட்டு நமக்கான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும். நமக்கான டைம், நமக்கான சம்பாத்தியம் எல்லாமே இன்றைக்கி நிலைமைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த டெய்லர் தொழில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்குது. கண்டிப்பாக எனக்குமே இது நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்குது. நம்ம சூழ்நிலையில் கடந்து வர்றதுக்குமே இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஃபேமிலியில் நம்ம குடும்பத்துக்கான வருமானத்தை கொடுக்கறதுக்கான சப்போர்ட்டாகவும் இது இருக்கும். இதில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம டைம் ஒதுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஒரு மோட்டிவேஷன் பீச்சாகவும் எடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் இருந்து தைக்கிறோம், எனக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுது, நான் இதை பார்த்துட்டு நான் இனிமேல் நிறைய கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி. நிறைய வீட்டில் இருந்துட்டு எனக்கு சோம்பேறியாக இருக்குது, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், எனக்கு டெய்லரிங் தெரியும், ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரில, அதுக்கு எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள், இந்த வேலையை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை பொறுத்தவரை இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு ஆளுக்குனாவது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அதை வச்சு தான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் நானுமே இப்படி தான் சின்ன இது சோம்பேறியாக இருந்த காலங்களும் இருக்குது. இப்போ எனக்கு உட்காரவே நேரம் இல்லாமல் நான் ஓடிட்டுருக்க காலமும் இருக்குது. கண்டிப்பாக அதை எப்படி நான் வந்தேன், இந்த தொழிலை எப்படி நான் மெயின்டைன் பண்ணேன், எப்படி கொண்டு வந்தேன், எப்படிலாம் நம்ம டெய்லரிங் தொழிலை மேலே கொண்டு போகலாம், அதை எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்களுமே அதை பார்த்துட்டு, இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட முழு முயற்சியை போடுங்க. உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டெய்லரிங் தொழிலை பார்த்துட்டு கண்டிப்பாக வீடை பார்க்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. வீடையும் பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக ஷாப் வச்சுருந்தாலும் மெயின்டைன் பண்ணலாம். வீட்டில் வச்சுக்கிட்டாலும் நம்ம தொழிலை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுங்க. இப்போ 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரத்துலேயே நம்ம வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறதில்ல. நமக்குன்னு ஒரு தூங்குறதுக்கோ, இல்லை பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுகிறதுக்கோ, இன்றைக்கி நிலைமைக்கு மொபைல் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த மொபைல் பார்க்கவே முடியாதுன்னு நான் சொல்லலை, பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் அதில் தேவையான வீடியோக்கள் பார்க்கலாம், அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கலாம். ஒரு சாப்பிட்ற டைமோ, இல்லை ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க டைமோ அந்த வீடியோ போட்டுவிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே அதை யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுகிறது, வெளியில் போய் உட்காந்து பேசுகிறது, அந்த டைமை குறைச்சிட்டு நமக்கானது ஒரு நாள் நீங்கள் கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சி உங்களோட வீட்டு வேலையில் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் இன்றைக்கி நம்ம என்னானாலும் சரி நம்ம மிஷினில் உட்கார்றோம், ஒரு ப்ளவுஸோ, ஒரு சேலை ஓரம் அடிக்கிறதோ, ஒரு நைட்டி பிடிக்கிறதோ, அதை நம்ம கண்டிப்பாக தைக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தைச்சி பாருங்களேன். 10 ரூபாயாக இருக்கட்டும், 20 ரூபாயாக இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும், அந்த 1 மணி நேர சம்பாத்தியம் உங்களுக்கு கொடுக்குற தைரியம் மிக ரொம்ப பெரிய தைரியம் தான் நான் சொல்லுவேன். ஒரு நாள் நீங்கள் கையில் சம்பளம் வாங்கி பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம போய் வெளியில் வேலைக்கு போகணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம உட்காந்து நம்மளுக்கான டைமை உட்காந்து நம்ம ஒரு நாள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, 1 ஹவரில் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிட்டோம்ல, அதை கூட ஒரு மணி நேரம் எஃபெக்ட் போட்டால் என்ன, அப்படி நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நம்மளோட கஷ்டகாலமாக இருக்கட்டும், சந்தோஷ காலமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம அதை நினச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. நம்மளை நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலும் முன்னேற முடியும்.
எந்த அளவுக்கு நம்ம பிஸியாக வச்சுருப்போம். காலையில் எந்திரிக்கிறீங்களா, கடகடன்னு இந்த டைம்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இந்த டைம்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இந்த டைம்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும், அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லரிங் வருது, எனக்கு முடியல, இல்லை எனக்கு ஸ்டிச்சிங்கே வரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கஸ்டமர் கேட்குறாங்களா, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கேட்குறாங்க, இன்றைக்கி கொடுக்குறாங்க, நாளைக்கே இல்லை நாளை கழிச்சு ஒரு 2 டேஸில் கொடுங்கன்னா, அவங்க கொடுக்குறக்கு முன்னாடி கொடுத்துருங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில கஸ்டமர் கொடுத்ததுமே நான் முடித்து கொடுத்துருவேன். பட் ஒரு சில கஸ்டமருக்கு பெண்டிங் போடுவேன். நாளைக்கு தைச்சிக்கிருவோம், நாளைக்கு சொல்லிக்கிருவோம் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி, இப்படியே நிறைய கஸ்டமர் எனக்கு போனவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கஸ்டமராக நான் கூப்பிட்டு நான் கரெக்டாக பண்ணித்தரேன், நான் இதை பண்ணித்தரேன், அப்படி பண்ணித்தரேன், அதே மாதிரி இந்த டிசைனை இப்படி தைங்க, அந்த டிசைனை இந்த மாடலில் தைங்க நல்லாயிருக்கும் அப்படிலாம் நான் சொல்லி தான் நிறைய கஸ்டமர் பிடிச்சேன். இன்றைக்கி நான் ஒரு ஷாப்பும் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஷாப்பில் எனக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக தான் இருக்காங்க. நான் ஒரு நாள் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாலுமே என் ஷாப் ஓப்பன் பண்ணலை, எதனால் கடை ஓப்பன் பண்ணல, நான் இந்த மாதிரி வந்தேன்னு சொல்கிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. எனக்கு வந்து வேலை இருக்குது, என்னால் முடியாது, தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் ரிட்டன் கொடுத்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ தைச்சி வச்சுட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற கஸ்டமரும் இருக்காங்க. நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்காண்டி கரெக்டாக பார்க்கணுன்னா கரெக்டாக பார்க்க முடியுமான்னு தெரில. எனக்குமே ஒரு சில வேலைகள் பெண்டிங் இருக்க தான் செய்யுது. பட் இனிமேல் என்னோடய ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணணும், இன்னும் எனக்கு கஸ்டமர்கள் அதிகமாக சம்பாதிக்கணுன்றது தான் அதிகம். அதே மாதிரி நீங்களுமே என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டிச் பண்ணுவோன்றதை நீங்களுமே சொல்லுங்கள். டெய்லரிங்கில் வந்துட்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பதில் நான் கொடுப்பேன். எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் காலையில் 9 மணிக்கு நான் கடைக்கு போனால் கூட நைட்டு 7 மணி 8 மணி எழுதி கூட நான் ஒர்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது கூடலாம் ஃபேமிலியும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் நானும் கடந்து வந்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் டைம் இருக்கும்ல, காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே இந்த இதை பண்ணணும். குறைஞ்சபட்சம் வீட்டில் இருக்கவங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாவது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இதில் வந்து நிறைய கற்றுக்கலாம். டெய்லரிங் தொழிலை பொறுத்தளவு கடலில் மூழ்கிற மாதிரி தான், உள்ளே மூழ்க முத்தெடுப்போன்ற மாதிரி கண்டிப்பாக உள்ளே நுழைய நிறைய கற்றுக்கலாம், நிறைய கஸ்டமர் பார்க்கலாம், நிறைய வந்துட்டு இதோட அனுபவங்கள் நிறைய தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மாடல்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வளவளன்னு பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து தைச்சாலும் சரி, கடையில் இருந்து தைச்சாலும் சரி, இல்லை எனக்கு எப்போயோ ஒரு தடவை தான் ப்ளவுஸ் வரும் அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறது வந்துட்டு மெயினாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் வந்துட்டு என்னென்ன எழுதணுன்றதை நான் சொல்கிறேன். என்றைக்கி கொடுக்குறாங்களோ அந்த டேட்டை போடுங்க, அவங்க பேர், அவங்க வந்து எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் எழுதுங்க. 2வது அவங்க மொபைல் நம்பர் வாங்கி எழுதிக்கோங்க. 3வது வந்துட்டு அளவு ப்ளவுஸுன்னு போட்டு அவங்க என்ன கலர் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்றத லைனிங்காக நார்மலான்றதை நோட் பண்ணுங்கள். 4வது விஷயங்கள் வந்து அவங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, லைனிங் ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா இல்லை நார்மல் ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா, அதை வந்து என்னென்ன ஆல்டர் சொல்கிறாங்க, கை இவ்வளோ மாற்றுங்க, நெக்கு இப்படி வைங்க, இடுப்பு, அது கண்டிப்பாக எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறவங்களுக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க வந்துட்டு என்றைக்கி கேட்குறாங்கன்றதையும் கண்டிப்பாக அதில் போட்டு வச்சுக்கோங்க. கேட்குறது டேட்டை விட்டுட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உள்ள டேட்டு ஒரு 2 நாள் முன்னாடி இல்லை 1 நாள் முன்னாடி டேட் போடுங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நான் இப்போது இன்றைக்கி கொடுத்துட்டு ஒரு 2 டேஸில் கேட்குறாங்கன்னா, நம்ம அந்த 2 டேஸ் கழிச்சு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அந்த மாதிரி யோசிப்போம். அதுவே நம்ம 1 நாள் 2 நாள் முன்னாடி போட்டோன்னா, இந்த நாள் தானே இருக்குது, நம்ம முடிச்சு வைக்கணுன்ற மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சு வைக்கணும். நானுமே நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிட்டேன். என்னோடய வேலை, என்னோடய கஸ்டமர் பேச்சு எல்லாத்தையுமே நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் பரவாயில்ல முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நானாக என்னோடய தவறுகளை மாற்றி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நானுமே ஒரு சில நேரம் வாங்கி வச்சுட்டு மறந்துடுவேன். வேலை இருக்கும், நிறைய சூழ்நிலைகள் இருக்கும், இல்லை அர்ஜென்ட் ப்ளவுஸ் வரும்,
வரும், அதெல்லாம் நான் மறந்துடுவேன். அப்பப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட்டை போட்டு எல்லாமே இந்த மாதிரி. இன்னொன்று ரீசன் வந்து எதுக்காக நீங்கள் அளவு ப்ளவுஸே என்ன கலர்னு எழுத சொல்கிறீங்க, எதுக்காக ப்ளவுஸ் என்னென்ன கலர் கொடுக்குறாங்கன்னு எழுத சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது. என்னது துணி மாறி போயிடுச்சு, இல்லை அளவு ப்ளவுஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் நோட்டில் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே வராது. இன்னொன்று வந்து மெயினாக நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, எத்தனை அளவு கொடுத்தாலும் சரி, அதில் வந்து அவங்களோட நேமும் அவங்களோட ஊரையும் நான் நோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக மிஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பில்லை, ப்ளவுஸ் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ. அடுத்த டிப்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.